வாங்கடா செல்லுங்களா. என்ன எல்லாரும் ராக்கெட்ல பறக்க ரெடியா இருக்கீங்களா? சட்டுன்னு 1 கோடி 2 கோடின்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? நில்லுங்கப்பா, கொஞ்ச நேரம் என் பேச்சை கேளுங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு புது இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம் இல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அங்க டீ கடை எங்க இருக்கு, பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு கூட பாப்போம். அதே மாதிரிதான் இந்த கிரிப்டோ உலகமும். இங்க எடுத்த உடனே பிட்காயின் வாங்கின எலான் மஸ்க் ட்வீட் போட்டார், தங்குன்னு ஏறிடுச்சுடா அப்படின்னு குதிக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்கள் இருக்கு. முதல்ல இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு டிஜிட்டல் நாணயம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ற சயின்ஸ் மாதிரி. அப்புறம் இந்த மார்க்கெட் வர்த்தகம், மார்க்கெட் ட்ரேடிங் எப்படி நடக்குதுன்னு புரியணும். அதாவது இப்ப வாங்குனா லாபம், அப்ப வித்தா நஷ்டம்னு சொல்ற கணக்கு. இதெல்லாம் நமக்கு தமிழ் சினிமாவுல ஹீரோ சட்டுன்னு பணக்காரன் ஆகுற மாதிரி கிடையாதுங்க. நாம என்ன பண்ணுவோம்? அவன் ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிட்டான், நானும் ஆகணும்னு உடனே பணத்தை தூக்கி உள்ள போடுவோம். ராக்கெட்ல பறக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனா அந்த ராக்கெட்டை எப்படி ஓட்டணும் தெரியாது. அப்புறம் விழுந்துட்டா ஐயோ கிரிப்டோனா சூதாட்டம்னு புலம்புவோம். இது தப்புன்னு நான் சொல்லலைங்க. ராக்கெட்ல பறக்கணும்னு ஆசைப்படுறது எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கு. ஆனா முதல்ல அந்த ராக்கெட்டோட பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பட்டன் அமுக்குனா எங்க போகும்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்க பயணம் ரொம்ப ஜாலியா இருக்கும். சோ ப்ரோஸ் அண்ட் சின்ஸ், கிரிப்டோ உலகத்துல ராக்கெட் பயணம் போறதுக்கு முன்னாடி தரையில கொஞ்ச நேரம் நடந்து விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பறக்கலாம். என்ன சொல்றீங்க? வானத்துல கடவுள் மாதிரி அப்படியே ஒசர பறப்பானா? நாம அவங்களாயிட்டா அவங்களுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, அந்த பயம்.